எங்களுக்குரிய எந்த வழக்காளர்களும் கியாமத்தில் அல்லாஹ் இடத்துல வரக்கூடாது. அதிலே இன்றைக்கு இந்த சோசியல் மீடியாக்கள்ல சும்மா வீணா கதைக்கிறது, லைவ போட்டுக்கு சுபஹானல்லாஹ் சும்மா கதைக்கிறது. யாரும் சரி கமெண்ட் பண்ணட்டும் என்ற ஒரு நோக்கத்தில் யாரையாவது மானபங்கப்படுத்துவது. எத்தனை பேர் பார்க்கிறாங்க, அது எத்தனை பேர் ஷேர் பண்றாங்க. கண்ணியமானவர்களே, இது அத்தனையும் கியாமத்திலே நிறுக்கப்பட்டு நன்மைகள் கொடுக்கப்படும். இது கெட்டித்தனம் இல்லை, இது கெட்டித்தனம் இல்லை, இது நன்மைகள் எல்லாம் பறிபோய்விடும். நாங்கள் அதுல மிக கவனமாக இருக்கணும். யாருடைய குறையையும் எழுதிவிடக் கூடாது. யாருடைய மானத்திற்கும் பங்கம் அந்த விளைவிக்கக்கூடிய அமைப்பில் எங்களுடைய செயற்பாடு நடந்து விடக்கூடாது. நாங்க ஹஜ்ஜி செஞ்சு உம்ரா செஞ்சு நோம்பு பிடிச்சு இப்ப கிட்டத்தட்ட 18-16 லட்சம் ரூபாய் ஹஜ்ஜி, இவ்வளவு தியாகம் செஞ்சு அமல் செஞ்சு அந்த ஹஜ்ஜை தூக்கி இன்னொரு அளவு கொடுக்குறேன்டா, அந்த உம்ராவை தூக்கி இன்னொரு அளவு கொடுக்குறேன்டா, ராவு விடிய விடிய கண் முழிச்சு தொழுத அந்த தஹஜ்ஜத்தை தூக்கி இன்னொரு அளவு கொடுக்குறேன்டா, அவர் செஞ்ச அந்த பாவத்தை தூக்கி எங்கட தராசுக்கு ஏத்துறேன்டா. எவ்வளவு பெரிய கை சேதம் கண்ணியமானவர்களே. அதனால இந்த ரமதான்ல நாங்க ஒரு முடிவெடுப்போம். ரமதானுடைய கடைசி பகுதி நோன்பு 25 அடைஞ்சிருக்கிறோம். இந்த நாள்ல எங்கட வாழ்க்கையில நாங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரது முயற்சிப்போம்.